ஹே பிகாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மயூரி. ஸோ ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். வியோட பர்த்டே ஸ்பெஷல் ஒன் ஷாட் தான். ஸோ இன்றைக்கி நம்ம வாய்ஸில் கேட்க போகிறது இல்லை, நம்மளோட ஃப்ரெண்டோட வாய்ஸில் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஓகேவா? கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அண்ட் ஹாப்பி பர்த்டே தேயுங்க. நீ எப்பயுமே ஹாப்பியாக அண்ட் ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி தயாங் பர்த்டே ஸ்பெஷல் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒன் ஷாட்டோட நேம் வந்து மை டேஞ்சரஸ் வேம்பயர். இந்த ஸ்டோரி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஒரு லைக் பண்ணுறதால இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். ஸோ ப்ளீஸ் எனக்காக பண்ணிவிடுங்க. அண்ட் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான பர்சனோட பர்த்டே எல்லாருக்குமே தெரியும். அந்த பர்சனோட பர்த்டேக்காகத்தானே இந்த வீடியோ. மை ஃபர்ஸ்ட் லவ்வோட பர்த்டே. தயாங்ஷி, ஹாப்பி பர்த்டே. நீ உன்னோட பர்த்டேயில் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு தெரியல, பட் நாங்கள் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கோம். உன்னோட ஸ்மைலை எப்போவுமே உங்ககிட்ட இருக்கணும். உன்னோட பாக்ஸி ஸ்மைல் எப்போவுமே உன் ஃபேஸில் இருக்கணும். நான் ப்ரே பண்ணிக்கிறோம். அண்ட் வள கொல நம்ம பேசாமல் வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனே பார்த்தா நீங்களும் உங்களோட ஃப்ரெண்டும் ஒரு மேன்ஷனுக்கு முன்னால் நிற்கிறீங்க. அது ஒரு பெரிய மேன்ஷன். அந்த மேன்ஷனை சுற்றி பார்க்குறதுக்கே கிட்டத்தட்ட 3 to 4 days ஆகும். அவ்வளோ பெரிய மேன்ஷன் அது. அப்போது வந்து உங்களோட ஃப்ரெண்டு வந்து நீங்கள் வந்து அந்த மேன்ஷனை அட்மையர் பண்ணி பார்க்கும்போது சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறா. அவள் பேர் வந்து டீனா. இங்கே பாரு வையன், நமக்கு வேறு வழியே இல்லை. நாம் இந்த பிளேஸில் தான் இன்றைக்கி தங்கிக்கணும். நீ வேணும்னா வெளியிலேயே நின்றுக்கோ வெராட்டிக்கு. நான் வந்து உள்ளே போகிறேன். வந்து கோஸ்ட் வந்து வரும். நீ வந்து கோஸ்ட்டோட பேச்சுவார்த்தை நடத்திக்கோ. நான் உள்ளே போகிறேங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க, இந்த பிளேஸை பார்த்தாலே ஒரு மாதிரி பயமாக இருக்குடி. இப்போ இதில் போய் எப்படி நாம் தங்க முடியும்? நீயே சொல்லுங்கிற மாதிரி சொல்லும்போது திடீர்னு ஒரு தண்டர் லவுடாக இடிக்கும். அதை கேட்டோன்னே நீங்கள் உங்களோட ஹார்ட்டே பிரேக் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஹார்ட் பீட்டு ஹையாக வலிக்கிட்டது. நீங்கள் உடனே டீனாக்கு பின்னால் போய் மறைஞ்சிக்கிறீங்க. இதை பார்த்த உடனே டீனா வந்து இப்படி வெளியில் நின்னால் இப்படித்தான் ஆகும், பா ஒழுங்கு மரியாதையே நாம் உள்ளே போயிடலாம்னு சொல்லி உங்களை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறா. டீனா வந்து உள்ளே போகும்போதே எல்லா இடத்தையும் ஜாலியாக பார்த்துட்டு போகிறா. ஏன்னா வந்து டீனாக்கு இந்த மாதிரி பழைய மேஷன்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் உங்களுக்கு அப்படி இல்லை. நீங்கள் ஒரு பயத்தோடையே அந்த காலடி எடுத்து வைக்கிறீங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து அதுக்குள்ளே காலடி எடுத்து வச்சோன்னே அந்த அட்மாஸ்பியரை பார்த்து ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறீங்க. அந்த மேன்ஷன் அவ்வளோ பெருசாக டார்க்காக இருக்குது. பட் டீனா வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டே அதுக்குள்ளே போகிறா. நீங்கள் வந்து டீனாவை பார்க்கவும் இல்லை, ஒரு இடமும் பார்க்கலாம். அட்மாஸ்பியரை பார்த்து அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறீங்க. அப்போ டீனா வந்து ஹே வயன்ங்கிற மாதிரி கூப்பிட்றான். நீங்கள் திரும்பவே இல்லை. ஹே வயன்ங்கிற மாதிரி லவுடாக கத்தி கூப்பிடும்போது தான் நீங்கள் சொல்லுடிங்கிற மாதிரி அவளை பார்ப்பீங்க. அவள் உடனே உங்களை பார்த்து கேட்பா, எவ்வளோ நேரம் தான் உன்னை கூப்பிட்றேன், நீ ஏன் இப்படியே நிற்கிறேங்கிற மாதிரி அவள் உங்களை கேட்குறா. அப்போ நீங்கள் மைண்டுக்குள்ளே யோசிக்கிறீங்க, சொல்லுவேன். சும்மா இருந்தவளை பர்த்டே பார்ட்டின்னு கூப்பிட்டு வந்துட்டு கார் பிரேக் டவுன் ஆகுது அது இதுன்னு சொல்லிவிட்டு கடைசியில் இப்படி ஒரு பிளேஸில் நிறுத்தி வச்சுட்டல. உன் கூட வந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும், முதலாவது உன் சங்கத்தை கட் பண்ணுறேண்டிங்கிற மாதிரி நீங்கள் மைண்டில் யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போ டீனா வந்து உங்களை பார்த்து ஹே வயன் உன்னைத்தாங்கிற மாதிரி கூப்பிட்றா. அப்போ நீங்கள் வந்து சொல்லுடி உனக்கு இப்போ என்ன தான் வேணுங்கிற மாதிரி கேட்குறீங்க. அப்போ அவள் வந்து ஹே வாடி இந்த மேன்ஷனை சுற்றி பார்க்கலாங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ நீங்கள் மைண்டுக்குள்ளே யோசிக்கிறீங்க, அடி பாவி இன்றைக்கி என்னை சாவடிக்காமல் விட மாட்ட போலையே, பர்த்டே அன்னைக்கு டெத்டே தான் தாண்டி ஆக்க போகிறேங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அவகிட்ட நான் வரலடி நீயும் போகாதங்கிற மாதிரி சொல்லும்போது அவள் சொல்கிறா, லூசாடி உனக்கு இவ்வளோ பெரிய மேன்ஷனை நீ இதுக்கு முன்னால் பார்த்துருக்கியா? நாமெல்லாம் கிணவுல மட்டும்தாண்டி இவ்வளோ பெரிய மேன்ஷனை பார்க்க முடியும். இவ்வளோ பெரிய மேன்ஷனை சுற்றி பார்க்காம யாரும் போவாங்களா? நான் சுற்றி பார்க்க போத்தான் போகிறேன், நீயும் என் கூட வரங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ நீங்கள் வந்து அது சரி நம்மளை சாவடிக்காமல் விட மாட்டா போலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவள் வந்து உன்னை தாண்டி வாடிங்கிற மாதிரி கூப்பிட்றா. அப்போ நீங்கள் வந்து சரி இரு வந்து தொலைகிறேன், உன் ஃப்ரெண்டானதுக்கு நான் இது மட்டும்தான் பண்ணாமல் இருந்தேன், இன்றைக்கி உயிரையும் கொடுத்து தான் ஆகணும் போல் உனக்காக, சரி வந்து தொலைங்கிற மாதிரி போகிறீங்க அவள் கூட.
சரி போகலாம்னு நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து அட்மையர் பண்ணி பார்த்த அந்த பிளேஸை பார்க்குறீங்க. அப்படி அங்கே என்ன இருந்திருக்கும்னா ஸ்டேர்ஸ் தான் இருந்திருக்கும். அவ்வளோ லாங்குக்கு ஸ்டேர்ஸ் இருந்திருக்கும். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஸ்டேர்ஸ் தான். அந்த ஸ்டேர்ஸை பார்த்து தான் நீங்கள் அட்மையர் ஆகி நின்றுருப்பீங்க. சரின்னு நீங்கள் 2 பேரும் மேலே ஏறி போகிறீங்க. மேலே ஏறி போனால் ஃப்ளோரில் அவ்வளோ ரூம்ஸ் இருக்குது. எல்லா ரூம்ஸையுமே ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஒரு ராயல் ஃபேமிலியோட ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குமோ அவ்வளோ லக்ஸுரியாக அந்த ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்தா ஒரே ஒரு ரூம் மட்டும் லொக் ஆகி இருக்கும். டீனா அவங்கள பார்த்து ஹிவன் என்னடி டோர் லொக்காக இருக்குங்கிற மாதிரி கேட்குறா. அப்போ நீங்கள் வந்து ஆமாடி டோர் லொக்காக இருக்குது, இப்போ நாம் என்ன பண்ணலாம், வா வா கீழே போகலாங்கிற மாதிரி கூப்பிடுறீங்க. அப்போ டீனா அவங்கள பார்த்து சும்மா இருடி, இந்த லொக்கை உடச்சிட்டு நாம் 2 பேரும் இப்போ உள்ளே போகலாம், அதுதான் இன்ட்ரெஸ்டாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ நீங்கள் வந்து மைண்டுக்குள்ளே யோசிக்கிறீங்க, சும்மா இருக்க சங்க ஊதி கெடுக்கிறாளேங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. இங்கே பாருட்டினா இது லொக்காக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ரீசன் இருக்கும். ஸோ இப்படிலாம் பண்ண வேணாண்டி, நான் போய் பேசாமல் கீழே இருந்துட்டு மார்னிங் கொஞ்சம் நேரத்தில் விடிஞ்சிரும், பேசாமல் வீட்டை போயிடலாண்டி அப்படி சொல்கிறீங்க. அப்போ டீனா வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ ஓப்பன் பண்ணுறோம், உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம், நீ எனக்கு இதுக்கு இப்போ ஹெல்ப் பண்ணுற, அவ்வளோதான் தட்ஸ் இட்ங்கிற மாதிரி சொல்கிற. அப்போ நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க, அட இவ லூசு மாதிரி பண்ணுறாள், இல்லாமல் என்னையும் இது கூட சேர்த்து பண்ண சொல்கிறாளே, பெருமாளே மொத்தத்தில் இவக்கிட்ட இருந்து என்ன காப்பாற்றுங்கோங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. அப்போ டீனா ஓய் உன்னைத்தான், அப்போ இப்போ என்ன தான் திங்க் பண்ணிகிட்ருக்கேங்கிற மாதிரி கேட்குறா. அப்போ நீங்கள் வந்து ஒன்றும் இல்லையேங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சரி இதை எப்படி ஓப்பன் பண்ணலாங்கன்னு யோசிங்கிற மாதிரி உங்ககிட்ட டீனா சொல்கிறா. அப்போ நீங்கள் வந்து சொல்கிறத கேளுடி, இதெல்லாம் நமக்கு ஆகாத வேலை, பேசாமல் கீழே போனோமா விடிஞ்சதும் வீட்டை போயிடலாம், என்ன சொல்கிறேங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அப்போ டீனா வந்து உங்களை பார்த்து முறைச்சிட்டு ஒழுங்காக இப்போ நான் சொல்கிறத பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ நீங்கள் வந்து போடி, உன் கூட என் பர்த்டே அன்னைக்கு வந்ததுக்கு நீ தர கிஃப்டாக இதுங்கிற மாதிரி கேட்குறீங்க. அப்போ வந்து டீனா ஆமாடி வாடிங்கிற மாதிரி சொல்கிறா. இப்போ அவள் வந்து எப்படி டோர் ஓப்பன் பண்ணலாங்கிற மாதிரி ரொம்ப நேரமாக திங்க் பண்ணிகிட்ருக்கா. அப்போ எங்கே இருந்து விழுந்துச்சுன்னே தெரியலை, அவள் மடியில் வந்து சரியாக ஒரு கீ விழுது. அப்போது அவளும் யாருக்குடி அவ்வளோ தைரியம் என் மேலே கெல்லை விட்டு எறிகிறதுக்குன்னு கத்துறா. கீழே மடியில் பார்த்தா கீ. அப்போ உடனே அவங்கள பார்த்து ஹிவயன் பார்த்தியா கீ கிடச்சிச்சு, வாடி ஓப்பன் பண்ணலாங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ நீங்கள் வந்து ஏதோ சரியில்லடி, அது எப்படி சடனாக வந்து கீ கீழே விழுகும், பேசாமல் வா கீழே போயிடலாம்னு மறுபடியும் சொல்கிறீங்க. அவள் அடியே கீ எங்கேயாவது மாட்டி வச்சுருப்பாங்க, அது வந்து நம்ம லக்னால கீழே விழுந்திருக்கு, வா நாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்கிற மாதிரி சொல்கிறேன். அப்போ நீங்கள் வந்து நீ திருந்தவே மாட்டல்லங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ டீனா ஹிவயன் இவ்வளோ நேரமும் மைண்ட் வாய்ஸில் பேசிகிட்டு இருந்தா, இப்போ மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிட்டியா என்னங்கிற மாதிரி கேட்டுட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடி, வா நாம் ஓப்பன் பண்ணலாங்கிற மாதிரி சொல்கிறா. அப்படி சொல்லிவிட்டு அவள் அந்த லொக்கில் வந்து கீயை போடும்போது ஒரு பெரிய தண்டர், ஸ்டார்டிங்கில் அடித்த தண்டரை விட இது ரொம்ப ரொம்ப பெருசு. அந்த சத்தத்தினாலே அவள் பயத்தில் கீழேருந்து கை எடுத்துடுறா. அப்போ நீங்கள் உடனே பயந்துட்டு ஹெவனாண்டி ஏதோ தப்பாக நடக்க போகிற மாதிரி இருக்குடி, தயவு செய்து விட்டுடு, நம்ம கீழே போய்ட்டு நமக்கு இதெல்லாம் பேசாமல் கீழே போகலாங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ டீனா உடனே ஹிவயன் ஏண்டி நீ அந்த காலத்து பூமராண்டி மாதிரி பேசிகிட்டு இருக்க, இப்போ மழை காலண்டி, அதுதான் இடி இப்படியெல்லாம் இடிக்குது, பேசாமல் இருக்கிறியா, நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கத்தான் போகிறேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவள் வந்து கீழே மறுபடியும் கையை வைக்கிறா. அப்போது வந்து அவள் கீயை டச் பண்ண உடனே உங்களோட காதில் வந்து யாரோ வா வா சீக்கிரம் வா, என்கிட்ட உடனே ஓடி வந்துரு, எனக்காக ஓப்பன் பண்ணு சீக்கிரமாங்கிற மாதிரி திருப்பி உங்களோட காதில் வந்து கேட்டுகிட்டே இருக்கும். அந்த சவுண்டை கேட்ட உங்களுக்கு ஷிவராக வலிக்கிட்டு உடனே நீங்கள் வந்து என்ன செய்வீங்கன்னா, இவ்வளோ நேரம் சைலண்டாக இருந்த நீங்கள் போய் அவளை கீயை பிடுங்க பார்ப்பீங்க. அப்போ அவள் வந்து தரவே மாட்டேன்னு சொல்லி அவளும் பிடிச்சி ஒரு பக்கம் இழுத்துட்ருக்கா. நீங்கள் வந்து அவளை வந்து ஒரு ஃபோர்ஸில் தள்ளும்போது உங்களோட கைப்பட்டே அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகிடும். டோர் ஓப்பன் ஆகக்கூடாதுன்னு நினச்ச நீங்களே அதை வந்து தெரியாமல் ஓப்பன் பண்ணிடுறீங்க. இப்போது அது ஓப்பன் ஆன அப்புறமா நீங்கள் வந்து அப்படி என்ன தான் உள்ளே இருக்குதுன்னு அந்த சைடில் பார்க்குறீங்க. அங்கே பார்த்தா ஒரு பர்சன் நிற்கிறாங்க. அந்த பர்சனோட ஐஸ்லாம் ஒரு மாதிரி ரெட்டாக ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி ஒரு பிளாக் கோட் போட்டுட்டு பார்க்குறதுக்கே அவ்வளோ பயங்கரமாக இருக்கார். அவரோட நெய்ஸ்லாம் அவ்வளோ லாங்க்கு வளர்த்துருக்கு. அதை பார்த்தோன்னே நீங்கள் அவ்வளோதான் பயத்தில் உங்களுக்கு கை கால்லாம் ஷிவர் ஆகிடுது.
ஸோ நீங்கள் டீனாவை கூப்பிட்டு ஓடிடலாம்னு பார்க்குறீங்க. அப்போ வந்து டீனாவை பார்த்தா டீனாவை காணோம். நீங்கள் டீனாங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவளை தேடிட்டு போகிறீங்க. ரூமுக்கு வெளியில் பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் வந்து டீனாவை யாரோ ஒரு பர்சன் வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது. டீனா வந்து உங்களை பார்த்துட்டு பயன் ஹெல்ப் பண்ணு, பயன் ஹெல்ப், ப்ளீஸ் ஹெல்ப்ங்கிற மாதிரி கத்துறா. அப்போ நீங்கள் உடனே டீனாவை பார்த்து ஹே டீனா, வெயிட், ஐயோ நான் இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவகிட்ட ஓடி போய் அவளோட கையை பிடிச்சி இழுக்கிறீங்க. நீங்கள் அவளுக்கு இந்த கையை பிடிச்சி இழுத்தாலும் நோ யூஸ். அந்த பர்சன் வந்து அவளை இழுத்துட்டு போயிடுறாங்க. டீனா வந்து ஹவயன்ங்கிற மாதிரி சொல்லிகிட்டே அவள் போயிடுவா. அப்புறம் நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க, ஐயோ நான் இப்போ என்ன தான் பண்ணுறது, டீனாவையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க, இன்றைக்கி நான் செத்தேன் அவ்வளோதான்ங்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் ரொம்ப பயந்துகிட்டே அந்த பர்சனை பார்க்குறீங்க. அந்த பர்சன் யாருன்னா வேறு யாருமே இல்லை, அது நம்மளோட டே தான். நீங்கள் தயாங்கோ அப்படி ஒரு நிலைமையில் பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டு எப்படியாவது ஓடிடலாம்னு பார்க்குறீங்க. பட் அவன் வந்து உங்களுக்கு பின்னால் நின்றவன் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறான். நீங்கள் ரொம்ப பயந்துட்டு நீ யாராக வேணால் இருந்துக்கோ, என்னை விட்டுரு ப்ளீஸ், என்னை விட்டுருங்கிற மாதிரி அவன்கிட்ட சொல்கிறீங்க. அப்போ அவன் உடனே வாட், நான் உன்னை விடணுமா, நெவர், நீ தான் இந்த டோரை ஓப்பன் பண்ணியிருக்க, ஸோ நீ தான் என்னோட குயின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ நீங்கள் வந்து குயினா, எனக்கு குயினாக இருக்கணும்லாம் ஆசை இல்லை, ப்ளீஸ் என்னை விட்டுருங்கிற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் முடியாது, நீ தான் என்னோட குயின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் வந்து நீ யாருன்னே எனக்கு தெரியலை, நான் எப்படி ஃபஸ்ட்டு இந்த மாடர்ன் வேர்ல்டில் கிங் குயின்லாம் பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்குறீங்க. அப்போ வந்து இங்கே பாரு, நான் சொன்னது தான், நீ தான் என்னோட குயினுங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்கள் முடியாது, என்ன வேணால் பண்ணிக்கோ, நான் உன்னோட குயினாக இருக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்லுவேன். என்ன பண்ணுவேனா இப்போ பாருங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் கொஞ்சமாக அவன் வந்து அவனோட ரியல் ஃபேஸ்க்கு வாரான். அவனோட டீத்லாம் ரொம்ப ஷார்ப்பாகுது, நெயில்ஸ்லாம் லாங் ஆகுது, ஐஸ்லாம் ரெட்டாக இருந்த ஐஸ்லாம் இப்போ வந்து ஃபுல்லாக பிளாக் ஆகி அவன் டோட்டலாக சேஞ்ச் ஆகி அவனோட ஒரிஜினல் வேம்பயர் இதுக்கு வர்றான். நீங்கள் வந்து அவனை பார்த்துட்டு ப்ளீஸ் விட்டுரு, ப்ளீஸ் உன்னை நான் கெஞ்சி கேட்குறேன், என்னை விட்டுரு ப்ளீஸ்ங்கிற மாதிரி அழ ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. நீங்கள் அழுகிறத பார்த்த உடனே அவன் வந்து கொஞ்சம் நார்மல் ஆகுறான். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இப்போ அவனை பார்த்து ப்ளீஸ் என்னை விட்டுருன்னு திருப்பியும் சொல்லிகிட்டே இருக்கீங்க. அவன் உங்களை பார்த்து இங்கே பாரு, உன்னை எதுவுமே நான் பண்ண மாட்டேன், நீ ஜஸ்ட்டு என்னோடய குயினாக இந்த மேன்ஷன்லேயே இரு, அது போதும், உன்னை நான் மகாராணி மாதிரி பார்த்துக்கிறேன், நீ என்னோட மகாராணிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ நீங்கள் வந்து இங்கே பாரு, நான் பார்க்க அவ்வளோ அளவாகவே இல்லை, பட் நீ எவ்வளோ அழகாக இருக்க, நீ வேறு குயினை தேடிக்கோ சொல்லிகிட்டே நீங்கள் வந்து அவன்கிட்ட வந்து அவனை டைவர்ட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக எஸ்கேப் ஆகலாம்னு பார்க்குறீங்க. அவன் நார்மலாக இருக்கும்போதே நீங்கள் வந்து தப்பிக்கலாம்னு ட்ரை பண்ணுறீங்க. ஏன்னா அவன் வந்து வேம்பயர்ங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களே. நீங்கள் இப்படி சொன்னதும் உடனே உங்களை பார்த்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்க, நீ அழகாக இருக்கியோ இல்லையோ நீ எனக்கு தான், உனக்கு அது புரியுதா இல்லையாங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கான். நீங்கள் உடனே வந்து அவனை பார்த்து சரி ஓகே, பட் எனக்கு வந்து நீ யாருன்னே தெரியாது, உன்னை பார்த்தாலே எனக்கு தெரியுது நீ ஹியூமன் இல்லைன்னு, நீ வேம்பயர் தானே, சொல்லு நீ வேம்பயர் தானேங்கிற மாதிரி திருப்பி கேட்டுருக்கீங்க அவன்கிட்ட. அவன் உடனே ஆமாடி நான் வேம்பயர் தான், அதுக்கு என்ன இப்போது, நீ தான் சொல்கிறல்ல நான் அழகாக இருக்கேன், அப்புறமா என்ன வேணும் உனக்கு இதுக்கு மேலேங்கிற மாதிரி கேட்குறீங்க. அப்போ நீங்கள் உடனே அவனை பார்த்து அழகாக இருந்தால் போதுமா, மனசுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுவும் ரொம்ப முக்கியம்ல, எனக்கு மனசு பார்த்து தான் காதல் வரும், இந்த மாதிரி அழகை வச்சுக்கிட்டு ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ உடனே வந்து நீ நிறைய ராமா பார்க்குறேன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ நீங்கள் வந்து மைண்டுக்குள்ளே அச்சச்சோ என்ன கண்டுபிடிச்சிட்டான், இவனும் ஒரு வேளை ராமா பார்ப்பானோங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. அப்போது நீங்கள் வந்து அவன்கிட்ட அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வேம்பயர் தானே, அதுதானே உண்மை, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க வேம்பயருக்கெல்லாம் மனசுலாம் இருக்காதுன்னு. அப்போ வந்து அப்படிலாம் இல்லைடி, அதெல்லாம் கட்டுக்கதைன்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் வந்து மைண்டுக்குள்ளே நானே தப்பிக்கிறதுக்கு ஒரு ரீசன் தேடுறேன், இவன் வேறு விட மாட்டானேங்கிற மாதிரி மைண்டுக்குள்ளே யோசிக்கிறீங்க. அப்போ வந்து நான் விடவே மாட்டேங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்கள் பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டு ஆமாம் நான் மைண்டுக்குள்ளே பேசினது எப்படி உனக்கு கேட்டுச்சுங்கிற மாதிரி
சொல்கிறீங்க. அப்போ அவன் வந்து உடனே நானும் ஹியூமன் இல்லடி, எனக்கு நீ மைண்டுக்குள்ளே பேசுகிற எல்லாமே கேட்கும், ஸோ ஒழுங்கு மரியாதையாக ஒத்துக்கோங்கிற மாதிரி சொல்கிறேன். அப்போ நீங்கள் வந்து பார்த்தியா, நீயே சொல்கிற நீ வேம்பியர் தான் ஹியூமன் இல்லைன்னு, அப்புறமா நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிற மாதிரி கேட்குறீங்க. அப்போ வந்து அது இங்கே பாரு, சும்மா அதையே சொல்லிகிட்டு இருக்காத, நீ தான் என்னோடய குயின்ங்கிற மாதிரி சொல்கிறேன். அப்போ நீங்கள் வந்து என்ன தான் சொன்னாலும் அதுதான் உண்மை, நீ ஒரு வேம்பியரில், உன்னெல்லாம் நான் வந்து மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், உன்னோட குயினாக இருக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ டே வந்து உடனே உனக்கு போனால் போதுன்னு புரிய வைக்கலாம்னு பார்த்தா என்னையே நீ வந்து ஓவராக ஓட்டிட்டா இருக்க, பேரடி உனக்கு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ நீங்கள் உடனே என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே, பேசாமல் இருந்திருக்கலாம், வாயை வச்சுட்டு சும்மா இருந்துருச்சாவாச்சும் அவன் வந்து விட்டுருப்பான் போல், சைலண்ட்டாக இருந்த அவனை வைலண்ட் ஆக்கிட்டேடிங்கிற மாதிரி மைண்டுக்குள்ளே யோசிக்கிறீங்க. அப்போ டே உடனே உனக்கு மட்டும் வாய் இல்லைன்னா உன்னை நாய் தூக்கிட்டு போயிடுண்டிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்கள் உடனே மைண்டுக்குள்ளே மறுபடியும் நான் இல்லைடா வேம்பையர், நீ என்ன தூக்கிட்டு போயிடுவ, அதுதான் நான், இந்த வாய் தாண்டா என்னை காப்பாற்றுதுங்கிற மாதிரி மைண்டுக்குள்ளே யோசிச்சுட்ருக்கேன். அவன் வந்து ஓவராக தான் நீ மைண்டு வாய்ஸ் ஓட்டிகிட்ருக்க, பாரு இப்போ உன்னை என்ன பண்ணுறேன்னு மெதுவாக உங்களுக்கு கிட்ட வந்துகிட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே பேக்வேர்டில் போகிறீங்க, அப்படியே ஸ்லோவாக நீங்கள் பேக்வேர்டில் போக உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கான். நான் இதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் இதோட ஃபைனல் பார்ட்டாக இருக்கும். இந்த பாட்டில் வந்து நான் பேசினது எதுவும் புரியலையா, இல்லாட்டிக்கு வாய்ஸ் ஏதாவது நான் சேஞ்ச் பண்ணணும், ஏதாவது கரெக்ட் பண்ணணும்னா அதையும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நான் அதை கரெக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிவிடுவேன். ரொம்ப நொய்ஸாக இருந்திருக்கும். என்னோட பக்கத்தில் இருக்கிற கோயில் திருவம்பாவை நடக்குது. ஸோ நிறைய ஸ்பீக்கரில் பாட்டு போட்டுட்ருக்காங்க, நிறைய நொய்ஸாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு ஃபீட்பேக் தந்துடுங்க. டாட்டா, see you. நம்ம இதோட ஃபைனல் பார்ட்டில் மீட் பண்ணலாம். பாய்.